என் பையனாலே சந்தோஷம் தான். அவன பார்த்தாலே நீங்க ஏதோ ரேண்டம் திங்க் பண்ணுவான். நீங்க அதை கெஸ்ஸே பண்ணிருக்கோம். கோவம் வந்துச்சு இல்ல அழுக வந்துச்சுன்னா சாப்பிடுங்க, சாப்பிட்டு நிம்மதியா இருங்க, படுத்து தூங்கிடு, அவ்வளவுதான். என்னோட வியாபாரம் வெட்டி பணம் காசு எல்லாம் போச்சு. நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க. 4 பேர் சேர்ந்தா டீ குடிய தான் போவோம், சாப்பிட தான் போவோம், மறுபடியும் அங்கே தான் போவோம். ஸோ வந்து இவன் மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க கூட, அவன் கூட சேர்ந்து சுத்துறது. புவனா ஐ லவ் யூ, புவனா ஐ லவ் யூ. உங்க லைஃப்ல உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்ட விஷயம் எது? என் பையன். அப்படியா? ஏன்? என் பையனாலே சந்தோஷம் தான். அவனை பார்த்தாலே நீங்க என்ன அந்த டே இஃப் இட் இஸ் நாட் அட் ஆல் குட் when he comes and laughs or do something ஏதோ ரேண்டம் திங்க் பண்ணுவான். நீங்க அதை கெஸ்ஸே பண்ணிருக்க முடியாது. இவன் மூளையில இது எப்படிரா இருந்ததுன்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஸோ சச் அ கியூட் ஃபெலோ அண்ட் ஐ லவ். என்னோட லைஃப்லயே நடந்த ஒரு ரொம்ப குட் திங் மை சன். ஸோ காட் கிஃப்டட், ரியலாவே காட் கிஃப்டட். என்ன வயசாகுது? 1.5 years. இப்பவே அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் போல இருக்கு. ஆமா, when he was born நல்லா தான். ஆனா இப்போ அவன் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்க லைஃப்ல உங்களை சந்தோஷமா வச்சுக்கிற விஷயம் எது? சந்தோஷமா நான் இப்போ இல்லைம்மா. என்னோட வியாபாரம் வெட்டி பணம் காசு எல்லாம் போச்சு. நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க. அதனால சந்தோஷமா இல்லை. நான் ஈரோடு, சொந்த ஊர் ஈரோடு. இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு. பையன் வேலைக்கு போனால் நான் ஃப்ரீயாக இருக்கேன். என்ன வேலை பார்த்துட்டு? நான் சொந்தமாக ஆயில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் பிஸ்னஸில் ஆயில்னால் இந்த நல்லெண்ணெய், சமையல் எண்ணெய் வாங்கி ஹோல்சேலாக கொண்டு பெங்களூர் வியாபாரம் பண்ணி. ஏன் முன்னேற முடியல உங்களால? கொஞ்சம் பிரச்சனை, ப்ராப்ளம், ஃபைனான்ஸ் எல்லாம் கொடுத்த பணத்தெல்லாம் ஏமாத்திட்டாங்க. சீட்டு பணம் போட்டு வச்சு பணம் நிறைய தடுமாற்றம் வந்துடுச்சு. அதெல்லாம் ஏமாத்தணும் ஒதுக்கிட்டு. நீங்க கஷ்டமா இருக்கும்போது யார் உங்களுக்கு உதவி பண்ணாங்க? அப்படிலாம் யாரும் உதவி பண்ணலாம். ஏமாத்தணும் ஜாஸ்தி இருக்கா. நம்ம என்ன கஷ்டத்துலையும் நான் உதவி பண்ணிக்கிறதா, நம்மளுக்கு யாரும் உதவி பண்ணல. நம்ம ஏமாத்தணும் ஜாஸ்தி இருக்கா. ஒருத்தர் கூடவா? இல்ல இல்ல சொல்ற அளவுக்கு இல்ல. அண்ணன் தம்பி தவிர்த்த தம்பிக்கு 2 பேரும் பரவாயில்ல. பாக்கி எல்லாம் வெளிவட்டாரம் எல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவசரத்துக்கு யாரும் கடன் கூட கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்க ஒரு காலத்துல. நாம கொஞ்சம் இறங்கும்படி எல்லாமே கை இறங்கும்படி அது தர மாட்டாங்க. ஃபுட்டு தான் அது வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு இல்ல ரொம்ப கடுப்பா இந்த மாதிரி இருக்குன்னா முதல்ல போய் சாப்பிட்டோம்னா அந்த சாப்பிடும் போதே நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஃபுட் மட்டும் தான் கான்சென்ட்ரேட்டா இருக்கும். முடிச்சிட்ட பிறகு டயர்ட் ஆயிடுவோம், தூங்கிடுவோம், முடிஞ்சிடும், அவ்வளவுதான். செமையா இருக்கே, எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளுக்கு பிடிச்சதை வந்து நம்ம செஞ்சாலே, மெயினா நிறைய பேருக்கு ஃபுட்டு தான் ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அது பண்ணாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பாதி போயிடும், கோவம் அதுலேயே போயிடும். இப்போ யார்கிட்டயா சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த கோவம் போயிட்டாலே நார்மலாக கொஞ்சம் இதுவாக பேசுவோம், பொலைட்டாக பேசுவோம், அப்படியே முடிஞ்சிடும். அதனால கோவம் வந்துச்சு இல்ல அழுக வந்துச்சுன்னா சாப்பிடுங்க, சாப்பிட்டு நிம்மதியா இருங்க, படுத்து தூங்கிடு, அவ்வளவுதான். சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும், தூங்கிடலாம். நான் நினைச்சேன் யாரோ ஒரு பர்சன் பத்தி சொல்வீங்க அப்படி இப்படி நினைச்சேன். பர்சன்னா இருக்காங்க, பிரியாணி தான். அதை சாப்பிட்டோன்னா போதும். அதுதான் என்னோட பர்சன். என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு பர்சன். அதுவும் அம்மா கையில செஞ்ச பிரியாணி இருக்கு. எங்க மம்மி கிட்ட ரொம்ப டெய்லி கேட்பேன் நான், நீ நேற்று தானே சாப்பிட்டா அப்படி. நாங்க பரவாயில்லம்மா செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. வெளியில விட வீட்டுல அம்மா செய்யறதுதான் பயங்கரமா பிடிக்கும். உனக்கு நிறைய பிரியாணி லவர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்காங்க. தெரியல, நிறைய விஷயம் இருக்கு. மியூசிக் அண்ட் ஃப்ளோ ஆர்ட்ஸ், ஏதாவது ஆர்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய இருக்கு. மேபி சம் பீப்புள் எல்லாத்தையும் தனித்துவமாக தெரிகிற விஷயம்னா இவன் மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க கூட, அவன் கூட சேர்ந்து சுற்றுறது, வீட்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி. சாப்பாடு தான். சொல்லிட்டீங்க சாப்பாடுன்னு. நான் வெரைட்டியாக சாப்பிட பிடிக்கும். அதனால டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது என்ன மூடில் இருந்தாலும் சாப்பிட்டா நல்லாயிடுது, அவ்வளோதான். அவங்களே கூப்பிட்டு சாப்பிட தான் போவேன். இல்லை, அவங்களால அந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதா? 4 பேர் சேர்ந்தா டீ குடிய தான் போவோம், சாப்பிட தான் போவோம், மறுபடியும் அங்கே தான் போவோம். ஸோ வந்து சாப்பாடு தான். 4 பேர் போவோம். இப்போ ஏதாவதுன்னா 4 பேர் போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு புலம்பிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ எப்படி பார்த்தாலும் சாப்பாடு தான் வரும். என் ஒய்ஃப் தான் என்னோட சந்தோஷமா வச்சிருக்கான். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை அவ மட்டும்தான் வந்து டேக்கிள் பண்ணி போக முடியும். பிகாஸ் ஐ லவ் ஹர் ஃப்ரம் அவ வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவளை லவ் பண்ணேன். புவனா ஐ லவ் யூ, புவனா ஐ லவ் யூ, புவனா ஐ லவ் யூ. எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களே எனக்கு ஹாப்பியா வச்சுப்பாங்க. அது வரைக்கும் எனக்கு அது போதும்.